ஓகே, OnePlus Nord CE6. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து 35,000 அந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த OnePlus Nord CE6 வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டான டிவைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த OnePlus Nord CE6 வர பாக்ஸ் இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட கலர் நம்ம டிவைஸ் மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம போட்டு பார்த்துடலாம். ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. தென் இது கூட நமக்கு 80 வாட்க்கான சார்ஜர், டைப் A to Type C சார்ஜர் கேபிள், சிம் டூல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ளூ. இந்த டிவைஸில் அந்த பேக் சைடில் அந்த கேமரா மாடல் டிசைன் பார்க்க நல்லாவே இருக்கு. இங்கே பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான், பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு கிறிஸ்டல் கிராட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது கூட மில்ட்ரி ஸ்டாண்டர்ட் 810H அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP66, 68, 69, 69K எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த டிவைஸ் நம்ம தண்ணி படிச்சு அப்படின்னா எதுவும் பெருசாக ப்ராப்ளம் ஆகாது. அப்படி அதையும் தாண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வாரண்டியில் வந்து கிளைம் ஆகாது, பார்த்துக்கோங்க. இங்கே டிவைஸோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் 8000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 8.5 mm திக்னஸ் தான் வந்துருக்கு. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 205 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே டிவைஸோட ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ராடக்ட் வந்து ப்ரீ அப்டேட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தா ஹாப்டிக்ஸ் தான். இங்கே நம்ம டைப் பண்ணும்போது அந்த ஹாப்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு வந்து ஒரு சில கேம்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி நம்ம ஜென்ரலான யூசேஜுக்கு எல்லாமே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். இங்கே டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப மினிமலாக வந்து இருக்குது. நம்ம யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், தென் மூவிஸ்லாம் பார்க்குறோன்றப்போ நல்ல ஒரு ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. யூடியூப்ல உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து இருக்குது. நம்ம HDR வீடியோஸ்ல ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். தென் இங்கே ஃப்ரண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. 3600 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 1800 IBM வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்ல டிஸ்பிளேயோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கே டிஸ்பிளே பற்றி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது, சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. தென் லெஃப்ட் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. தென் கீழே பாட்டமில் வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 சிம் வந்து போட முடியுது. மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் இருக்குது, டைப் C போர்ட் வந்து இருக்குது. தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் வால்யூம் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிவைஸோட பேக் சைடில் வந்து பார்த்தா ஏர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம டிவி, AC எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. தென் 27 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0லேருந்து 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். இப்போ நம்ம டிவைஸில் 1% சார்ஜ் வந்து இருக்குது. 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸில் வந்து அஃபீஷியல் சார்ஜர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம 14% பேட்டரி ஏறி இருக்குது. தென் 20 மினிட்ஸ் 28%, தென் 30 மினிட்ஸ் 41%, 40 மினிட்ஸ் 54%, 50 மினிட்ஸ் 66%, கரெக்டாக 1 ஹவரில் நம்ம 79% ஏறி இருக்குது. தென் 1 hour 10 minutes 86%, தென் 1 hour 20 minutes 95%, தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நம்ம 100% சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. 1 மணி நேரம் 27 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்போ நம்ம 0லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு வந்து பார்த்துருப்பீங்க. நான் இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டே ஃபுல்லாக வந்து ஹெவியாக யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 39 நிமிஷத்துக்கான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. எனக்கு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் எனக்கு பேட்டரி வந்து 14% பேட்டரி வந்து அவைலபிளாக இருக்குது. டிவைஸோட பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் 2 டேஸ்க்கான பேட்டரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை நான் கொஞ்சம் கேஷான கால்ஸ் தென் அப்பப்போ வாட்ஸ்அப் செக் பண்ணுன்ற போது மேபி உங்களுக்கு 3 டேஸ் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆக்சிஜன் வைஸ் சூப்பராக வந்து பார்த்தா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது கூட LPDDR4க்கான ரேம் வந்து இருக்குது. தென் UFS 3.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி ஒரு 1.12 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட் 94% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சு. தென் இது Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. தென் இது 3D டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்க. இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்லாம் வந்து நல்லா ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே யூசேஜில் வந்து பார்த்து எங்கேயுமே லேக் ஹேங் ஆகுறது அந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா இல்லை. இங்கே BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 90 FPS வர முடியுது. கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருந்துச்சு. ஸோ கேமிங்க்கு இந்த டிவைஸ் நல்ல ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. தென் கேஷுவலாக கேம் பிளே பண்ணுன்ற போது உங்களுக்கு இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க்
கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சல் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இது கூட ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. ஸோ இந்த டிவைஸில் NFC வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 பேஸ்ட் ஆன் Oxygen 16 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் நம்ம 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம அண்டர் 20,000 வாங்குற டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே 30-35,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நமக்கு 4 இயர்ஸ்க்கான அப்டேட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் இல்லைனாலும் 3 இயர்ஸாவது கொடுத்துருக்கலாம். பட் இங்கே நம்ம 2 இயர்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து 4 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் நமக்கு வந்து 2 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே நம்ம ஆக்சிஜன் வாய்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான ஸ்கின் இது. டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே ப்ரீ இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரேண்டமான ஆப் தான் இருக்குது. பட் நம்மளால் மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். தென் டயலர் பொறுத்த வரைக்கும் OnePlus டயலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்லைட் பார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கன்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சூப்பரான சாஃப்ட்வேர் இது. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் 15 MP மெயின் கேமரா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்லீஸ்ட் இந்த அல்ட்ரா வைட் லென்ஸாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே நல்ல லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போர்ட்ரேட் மோட் எடுத்தது. அவுட்புட் வந்து பாருங்க. இங்கே போர்ட்ரேட்டில் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் செல்ஃபியில் எடுத்தது. அவுட்புட் வந்து பாருங்க. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம லோ லைட் மோட் எடுத்த ஃபோட்டோஸ். அவுட்புட் ஒரு டீசெண்டாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமரால 4K 30fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம 4K 30fpsல ஃபுட்டேஜ் அளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் டீட்டெயில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமரால 4K 30fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசெண்டான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மோட்டோ S70 ஃபியூஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இன்னும் கூட கொஞ்சம் கேமராஸ்லாம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 30,000 கிடச்சி, அடுத்து 32, இப்போ 34 வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் நமக்கு 8+120 34,000. இங்கே நம்ம பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் EMI போட்டால் மட்டும் தான் 2,000 டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. EMI போடாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர் வந்து கிடையாது. நீங்கள் 34,000 தான் வாங்குற மாதிரி இருக்குது. இது 8+256 37,000. பேங்க் ஆஃபர் 2,000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 35,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டிவைஸோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இங்கே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 8000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 2 days யூஸ் பண்ணா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் நமக்கு 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெயின் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 35,000 கொடுத்து வாங்குறோம். அட்லீஸ்ட் நமக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது கூட இன்னொரு டிவைஸ் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் நமக்கு வந்து பார்த்தா மோட்டோட S70 ஃபியூஷன். ஒரு சின்ன ஒரு குயிக் கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். இங்கே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் சூப்பராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2 டிவைஸ் சூப்பராக வந்து பார்த்தா இருக்கு. பட் இங்கே மோட்டோ S70 ஃபியூஷனில் வந்து பார்த்தா கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. அது இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கிடைக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் மோட்டோல 7000 mAh பேட்டரி, இங்கே OnePlus நமக்கு 8000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் OnePlusலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கு. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோட்டோ Allo UI, இங்கே OnePlusல வந்து பார்த்தா Oxygen OS. இங்கே நம்ம சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மோட்டோல இருக்கிற Allo UI விட OnePlusல இருக்கிற Oxygen OS இன்னும் கூட யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 4 2 டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டிவைஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே மோட்டோல இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு வந்து கேமரா அப்படி சொல்லலாம். இங்கே மோட்டோல நமக்கு வந்து மெயின் கேமராவும் இருக்குது, அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவோட குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது OnePlus விட நமக்கு மோட்டோல தான் வந்து சூப்பரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் மோட்டோ நம்ம பேங்க் ஆஃபர்லாம் போக 27,000 அந்த ப்ரைஸ்க்கே நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே மோட்டோ S70 ஃபியூஷன் நமக்கு வந்து பார்த்தா OnePlus விட 5,000 ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா CE6 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு S70 ஃபியூஷன் வாங்க நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து சாஃப்ட் ரொம்ப முக்கியம், எனக்கு பேட்டரி இன்னும் கூட கொஞ்சம் முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் இந்த OnePlus CE6 வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் அந்த OnePlus Nord CE6 பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மோட்டோட S70 ஃபியூஷன் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.